ஹாய் காய்ஸ், சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம இப்போ இருக்கோம். சென்னை ஏர்போர்ட்டில் தான் நம்ம இப்போ நின்று இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா எதனால் ஃப்ளைட் ஜேர்னியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளைட் ஜேர்னி பண்ணுற அளவுக்கு இப்போ நம்ம டெவலப் ஆகலை, ஆனால் ஒரு ஜேர்னி பண்ண போகிறோம். ஏர்போர்ட்டில் வந்து புதுசாக வந்து எம்டிசி பஸ்ஸஸ்லாம் வந்து விட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியாது. ஒரு சில பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு வந்து பஸ்ஸு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நிறைய பேருக்கு அந்த விஷயம் வந்து தெரியாது. ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் பஸ்ஸு பிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் திருசூலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்க அந்த பிரிட்ஜு கீழே இருக்க பஸ் ஸ்டாப்புக்கு போய் தான் நீங்கள் வந்து பஸ்ஸு பிடிக்கணும். பட் இங்கேயே வந்து கிளம்புது. எனக்கு பின்னாடியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற ஒரு பஸ்ஸு அங்கே நின்றுட்டுருக்கு. நான் வந்த பஸ் தான் அது. அந்த இங்கே உள்ளேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸு வந்து இங்கேருந்தே வந்து பல ஊர்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க பஸ் வந்து இங்கே சென்னை ஏர்போர்ட்டில். ஸோ அதை இன்றைக்கி கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். எந்த ஒரு யூடியூபரும் இந்த ஒரு இது வந்து பண்ணதில்லை. ஸோ நம்ம பண்ணுறோம். எதுக்காக இப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் இப்போ நம்ம இங்கே சென்னை நம்ம ஏர்போர்ட்லேருந்து எவ்வளவோ வெளி மாநிலங்களுக்கு வெளி நாடுகளுக்கெல்லாம் வந்து ஃப்ளைட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து சென்னை வந்து இறங்குறவங்களுக்கு வந்து தெரியாது, சென்னையில் வந்து அங்கே பிரிட்ஜு கிட்ட தான் போய் பஸ் ஏறணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வருவாங்க. இங்கேருந்து பஸ்ஸு போகிறது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, இப்போ வரைக்குமே தெரியாது. ஸோ அதனால் வந்து இது நம்ம எடுத்து போடுவோம். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாகாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ வாங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த பஸ்ஸு வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளாம்பாக்கம். இப்போ நம்ம இங்கேருந்து என்ன ஜேர்னி பண்ண போகிறோம் அப்படின்னா, சென்னை டு இங்கே சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் ஜேர்னி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கிளாம்பாக்கமான்றது எனக்கே தெரியாது. எந்த பஸ்ஸு வருதோ ஏறி போகலாம். ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்புற பஸ் ரிவ்யூ எடுத்துகிட்டு தான் நம்ம வீட்டுக்கே போகிறோம். அதுக்காக தான் வெயிலில் அலைஞ்சு தெரிஞ்சு இங்கே வந்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த பஸ்ஸாக வந்து MAA2. ஆமாம், MAA2 நம்ம வந்து பஸ் தான் இது. இந்த பஸ் வந்து ECRலேருந்து வருது. ECRல இருக்க அக்கரை செக் போஸ்ட்லேருந்து இந்த பஸ் வந்து வருது. அந்த பஸ்ஸு எடுத்துட்டாங்க. நான் வந்து பஸ் தான் அது எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டொமஸ்டிக் போயிட்டுருக்கோம். ஐயோ, அந்த பஸ்ஸு போயிடுச்சுங்க. இதை விட்டால் அடுத்த பஸ்ஸு எப்போ வரேன்னு வேறு தெரில. நம்ம ECR போக வேண்டியது, நம்ம வேப்பம் மட்டும் தான் போகணும். உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போது எந்த பஸ்ஸு வருதோ ஏறி நீ பிளாக் பண்ணலாம். நங்கநல்லூர், அதுக்கப்புறம் ECR, கிளாம்பாக்கம், அதுக்கப்புறம் பல ஊர்களுக்கு வந்து இப்போ இங்கேருந்து பஸ் வந்து விட்டுருக்காங்க. மொத்தமாகவே வந்து சிட்டிக்குள்ளே வந்து நிறைய ஊர்களுக்கு 8 பஸ் வந்து விட்டுருக்குறாங்க. இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, டொமஸ்டிக் ஏர்போர்ட் போயிட்டுருக்கிறேன். T1க்கு போயிட்டுருக்கேன். டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுடைய T1 டெர்மினலுக்கு வந்து போயிட்டுருக்கேன். போகலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து விஷயமே தெரில. நிறைய பேர் வந்து இதுலேயே போயிட்டுருக்குறாங்க, நடந்தே போயிட்டுருக்குறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. இந்த பஸ் இருக்கிறதே நிறைய பேர் பார்க்கல போல. வந்தாச்சுங்க, ஏர்போர்ட்டுடைய மெயின் வாசலுக்கு சூப்பராக வந்து சேர்ந்தாச்சு. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே போகலாமான்னு பார்க்குறேன். உள்ளே போனால் சொல்லுவாங்க தெரில. ஏன்னா செக்கிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பாஸ்போர்ட்டு எதனா செக் பண்ணுவாங்க, அப்புறம் எதனா இஷ்யூ ஆகிடும். ஸோ பார்க்கலாம், இருங்க, முடிஞ்சால் உள்ளே போய் சுற்றி காட்டுறேன். ஸோ அது நிற்கிது பார்த்தீங்களா பஸ்ஸு, MTC பஸ்ஸு. ஐயோ, நிற்கிது பாருங்க பஸ்ஸு. ஸோ நிற்கிது பார்த்தீங்களா, கையே சரியாக காட்ட தெரியல எனக்கு. ஸோ நிற்கிது இல்லையா. ஸோ இங்கேருந்து தான் வந்து MTC பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நேராக நீங்கள் வாசல்லேருந்து டேரெக்டாக ஏறிக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. அக்கரை, இது வந்து MAA2 ECR அக்கரை போகக்கூடிய MTC பஸ்ஸு. இந்த பஸ் எதுக்கு தெரியுமா கரெக்டாக இருக்கும், இந்த நேராக ஃப்ளைட் விட்டு இறங்கிட்டு சென்னையை நான் சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு வராங்க இல்லையா. ஸோ இந்த கோவளம் பீச்சு, மகாபலிபுரம் அங்கெல்லாம் போகிறவங்களுக்கு இந்த பஸ்ஸு கரெக்டாக இருக்கும். இதில் நேராக போய் அக்கறையில் இறங்கிட்டோன்னா அங்கேருந்து ECR போகிறதுக்கு நிறைய பஸ் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் டைமிங் கேட்பீங்க. ஸோ இதுதான் வந்து MTC பஸ் உடைய டைமிங்ஸ்லாம். இது வந்து டைமிங்ஸாக என்னதுன்னு தெரியல. அதை போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, MAA1 வந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் போகும். MAA2 வந்து அக்கரை வரைக்கும் போகும். ஸோ இந்த பஸ்ஸஸ் தான் இப்போ விட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் அது வந்து கிளாம்பாக்கம், இது வந்து அக்கரை. இது வரைக்கும் பாருங்கள். டைம் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. எந்த பஸ் வேணுமோ நீங்கள் கேட்டுக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஏசி ட்ரெயின் வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் இல்லையா, அது நிறைய பேர் வந்து இந்த ட்ரெயினுடைய டைமிங் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த ட்ரெயினுடைய டைமிங் வந்து நான் இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன்.
ஸோ அந்த டைமிங் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ஒரு 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 அண்ணன் வந்து அண்ணனா அக்காவா தெரியல, கேட்டிருந்தாங்க, அந்த ஏசி ட்ரெயினுடைய டைமிங்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லு தம்பி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த டைமிங் வந்து நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் எண்டில் சொல்கிறேன். ஏசி ட்ரெயின்ஸ் தான் வந்து நம்ம திருச்சிரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ நீங்கள் ஏசி ட்ரெயினில் கூட இங்கேருந்து ட்ராவல் பண்ணலாம். அந்த பஸ் ரெடி ஆகிடுச்சு. அதாவது நம்ம வந்தோம் இல்லையா, ஏ2 பஸ் வந்து கிளம்பிடுச்சு. நம்ம வந்த பஸ் வந்து இப்போ இங்கேருந்து எடுத்துட்டாங்க. இந்த பஸ்ஸில் தான் நம்ம ஈசிஆர்லேருந்து வந்தோம். ஒரு வேலை விஷயமா ஈசிஆர் போயிருந்தேன். இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஐயோ இதை நம்ம கவர் பண்ணலேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஏர்போர்ட்டு கிளம்பி வந்திருக்கோம். இப்போது யூடியூப்பில் நான் வந்து ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் வந்து கிளாம்பாக்கம் போட்டிருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். சரி பார்ப்போம், என்ன தான் பஸ் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். எதிரில் வந்து காஃபி ஷாப்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், காஃபி ஷாப்பில் ஆனால் ரேட் வந்து பயங்கரமாக தீட்டுவாங்க. எப்படி இருந்தாலும் இங்கெல்லாம் வந்து ஒரு காஃபி 50 ரூபா. ஃபேஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். உங்களுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக வெயிலில் அலைஞ்சு தெரிஞ்சு வந்ததில் கொஞ்சம் அழுத்தமாக போச்சு. ஸோ இங்கெல்லாம் வந்து ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். காஃபி டீ எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்கெல்லாம் ஒரு காஃபியும் 50 ரூபான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் எனக்கு தெரியும் நார்மலாக வந்து ரேட் அதிகம்னு தெரியும். ஆனால் இந்த ரேட் வந்து நான் எனக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கிளாம்பாக்கம் போகிற பஸ்ஸு வந்திருக்கு. ஓகே, இந்த பஸ்ஸில் தான் நம்மளுடைய ட்ராவல் ரிவ்யூ இருக்க போது. ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம் நம்ம வந்து பஸ் ரிவ்யூ பண்ணலாம். வேறு எதுவும் பஸ் வரா மாதிரி தெரியல. ஸோ நம்ம இந்த பஸ்ஸு தான் நம்ம ஏறி ட்ராவல் பண்ணுறோம். இந்த பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணுற ஷெட்டு கேபிகே கிளாம்பாக்கம் தான். ஸோ வந்தால் ஃப்ளைட் விட்டு இறங்கினோம்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த எம்டிசி பஸ் வந்து பிடிச்சிடலாம். வந்து நம்ம ஃப்ளைட் விட்டு இறங்கினோடனே அப்படியே நீங்கள் வாசலில் வந்தோடனே இந்த எம்டிசி பஸ்ஸு வாசலே நிற்கும், நீங்கள் ஈஸியாக ஏறிக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பஸ் இருந்துச்சுன்னா அடுத்த எம்டிசி பஸ் வந்து வந்திருக்கு. ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் 29 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சென்னை ஏர்போர்ட் கூடிய சீக்கிரம் இங்கேருந்து நம்ம ஃப்ளைட் ஏறிடுவோம். கடவுள் மனசு வச்சா ஏறிடலாம். இப்போ பஸ் வந்து நிற்க போகிறது தான் வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து வந்து மினி பஸ்லாம் போகுது குன்றத்தூருக்கு. அதுக்கப்புறமா வந்து தாம்பரம் ஈஸ்ட்டுக்கெலாம் வந்து மினி பஸ்ஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மெட்ரோலேருந்து இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து மினி பஸ்ஸஸ் வந்து அந்த அப்பத்துலேருந்து விட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பஸ் வந்து புதுசு தான். ஆக்சுவலி நம்ம மெட்ரோவில் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. மெட்ரோலாம் நம்ம கவர் பண்ண தேவையில்ல, அதெல்லாம் புதுசே கிடையாது. மெட்ரோலாம் வந்து நார்மல்.
தேங்க்ஸ் சார். ஓகே. சென்னையில் இப்போ வந்து நார்மல் ரெட் கலர் டீலக்ஸ் பார்க்க முடியுதோ இல்லையோ, இந்த தாழ்த்தலை பஸ் தான் பார்க்க முடியுது. நம்ம ஃபஸ்ட்டு லோ ஃப்ளோர் பஸ் விடும் போது நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது ரொம்ப கேவலமாக இருக்கும், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் சில விஷயம்லாம் வந்து நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு இப்போது பேசுகிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய இந்த ஃபேஸை காட்டுறேன். ஸோ கைஸ், வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நேற்று தான் நான் வந்து வீடியோ எடுத்து முடித்தேன். அதான் 29ஆந்தேதி தான் வீடியோ எடுத்து முடித்தேன். 29ஆந்தேதி நேற்று நைட்டே இவங்களுக்கு என்ட்டு கார்டு கொடுத்து முடிச்சிருக்கணும். கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் வந்து 30ஆந்தேதி விடிய காலையில் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். வேலைக்கெலாம் கிளம்பி ரெடியாக நின்றுட்டுருக்கிறேன் வேலைக்கு போகிறதுக்கு. ஸோ அப்படியே நம்ம இன்ட்ரோ கொடுங்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன் காலையில் 5 மணிக்கு. ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் வந்து அதுலேயும் ஒரு சில இது இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து ஆவடி வரைக்கும் பஸ் வந்து வேணும். ஃபஸ்ட்டு கோரிக்கை வந்து ஏர்போர்ட்லேருந்து ஆவடி வரைக்கும் ஒரு டைரெக்டாக பஸ் வேணும். அதே மாதிரி அங்கேருந்து ஏசி பஸ் வந்து வேணும். ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து வரவங்க வந்து அங்கே எல்லாமே செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நேரம் வெளியே வந்துடுறாங்களா, பஸ்ஸு பிடிக்கிறதுனாங்க வராங்க, பரவாயில்ல. பஸ் வந்து வாசலே நிற்கிது, அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து ஏசி பஸ் விட்டாங்கன்னா அடிக்கிற வேலைக்கு கொஞ்சம் நல்லா கூலிங்காக போவாங்க இல்லையா. ஸோ ஏசி பஸ்ஸு வேணும். ஏர்போர்ட்டு கிளாம்பாக்கம் டு ஏர்போர்ட் வந்து ஒரு ஏசி பஸ் வேணும். அதே மாதிரி அக்கரை டு ஏர்போர்ட் டு அக்கரை வந்து ஒரு ஏசி பஸ்ஸு வேணும். அதே மாதிரி ஆவடி டு ஏர்போர்ட் வந்து ஒரு நார்மல் பஸ்ஸு வேணும். ஸோ இப்படி வந்து ஆப்ரேட் பண்ண நல்லா இருக்கும்ன்றது கோரிக்கை. ஸோ ஓகே, டாடா. அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் வந்து செவ்வாய்க்கிழமை வீடியோ வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருந்த ஒரு மெசேஜ். ஸோ மன்னிச்சுக்கோங்க, செவ்வாய்க்கிழமை வீடியோ வர வேண்டியது ஒரு சில ரீசன்னால செவ்வாய்க்கிழமை வீடியோ வராமல் தடப்பட்டிருக்கு.
ஸோ நம்ம சாத்தூர் போகிறது பிளானிங்கு எல்லாமே நம்மக்கிட்ட வந்து வெளியூர் போகிறதுக்கு எல்லாமே நம்மகிட்ட பிளானிங் இருக்குது. அடுத்தது நடுவில் ஒரு 2 ட்ரிப்பு பிளானிங்கில் இருக்குது. கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் பிரச்சனைங்க இருக்கிறதுனால இப்போ வந்து நான் ட்ரிப்பு கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கேன். இந்த பார்க்குறீங்க 5 மணிக்கே வேலைக்கு கிளம்பி போயிட்டுருக்கிறேன். ஸோ இப்படிலாம் கொஞ்சம் பிரச்சனைங்க இருக்கிறதுனால ட்ரிப் வந்து தள்ளிட்டு வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகும்போது நான் அடுத்த வீடியோ நம்ம சேனல் வந்து உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுறேன். சரி, ஓகே டாடா. பார்ப்போம் அடுத்த ஒரு ட்ராவல் ரிவ்யூ ஃபுட் பிளாகில் சந்திக்கிறேன்.